ஆனால் சிவபெருமான் முன்னால் போய் நின்றுக்கிட்டு, நான் MBA முடிச்சிருக்கேன் சார், கம்பெனி மேனேஜராக இருந்திருக்கிறேன் சார், மிஸ்டர் சிவபெருமான், இதில் எனக்கு டீப்பாக எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது சார் அப்படின்னா, நீங்கள் முதல்ல வெளில வெயிட் பண்ணுங்கள் சார், ஒன்றுமே தெரியாத ஒரு அப்பாவி எனக்காக கொஞ்சோண்டு கல்கண்டு வாங்கி வந்திருக்கிறான், அதை சாப்பிட்டுட்டு அப்புறம் நம்ம பேசுவோம், வெயிட் பண்ணுங்க. இறைவன் முன்பாக நம்முடைய பலவீனங்களை, குறைபாடுகளை, நான் இன்னும் இப்படி ஆகவில்லையே என்று அவன் முன்பாக சொல்லி பரிதவிப்பதுதான் இறைவனுடைய அருளை, அங்கீகாரத்தை பெறுவதற்கான வழி. உலகியலில் உங்கள் சிறப்பியல்புகளை சொல்லுகிற பொழுது அங்கீகாரம் பெறுகிறீர்கள். ஆண்டவன் முன்பாக நம் குறைபாடுகளை சொல்லி கண்ணீர் வடித்தால்தான் அவன் அங்கீகாரத்தை நாம் பெறுகிறோம். புரியுதுங்களா? வாளால் மகவரிந்து ஊட்ட வல்லேன் அல்லென்று சொன்னதும், நாளாரில் கண்ணிடந்து அப்ப வல்லேன்னு சொன்னதும், மாது சொன்ன சூழால் இளமை துறக்க வல்லேன்னு சொன்னதும், எப்படி ஆளாவேனோ என்பதல்ல, இப்படித்தான் ஆளாக வேண்டும். உன் அடியார்கள் விளையாட்டல்லால் உய்வார்கள், உய்யும் வழியெல்லாம் உய்ந்தால்தான் உலகியல் துன்பங்களில் இருந்து ஒழியலாம் என்பது மணிவாசகர் தருகிற பதில். உனை தினம் தொழுதிலன் உனது இயல்பினை உரைக்கிலன், பல மலர் கொடு உன் அடியினை உற பணிந்திலன், ஒரு தவமிலன் உனது அருள்மாறா உளத்துள் அன்பினர் உறைவிடம் அருகிலன், விருப்பொடு உன் சிகரமும் பலம் வருகிலன், கடுத்த வெஞ்சின மரளித்தன் உழையினர் கதித்தழந்திரு கழிநெடு கொதுகொடு கொழுபோதே கலக்கூறும் செயல் ஒழிவர அழிவுறு நலம் எய்துவாய். அருணகிரிநாதர் சொல்றார், ஆமாறும் திருவடிக்கே அகம் குழையேன். திருவாசகம். ஆமாறும் திருவடிக்கே அகம் குழையே அன்புருகேன், பூமாலை புனைந்தேத்தேன் புகழ்ந்துரையேன், புத்தேளிர் கோமானின் திருக்கோயில் தூவேன் மெழுகேன், சாமாரே விரைகின்றேன். உன் கோவிலுக்கு நான் வருது இல்லப்பா, பெருக்கிறது இல்லை, சுத்தம் பண்றது இல்லை, உன் பேரை சொல்றது இல்லை, எனக்கு எந்த தகுதியுமே இல்லை, வேகமா வாழ்ந்துகிட்டு இருக்கிறனே. அவரைத்தான் சிவபெருமான் ஆட்கொண்டான். நான் 25 வருஷமா சபரிமலைக்கு மாலை போட்டுக்கிட்டு இருக்கிறேன் சார், மிஸ்டர் ஐயப்பன், நான் குருசாமி ஆயிட்டேன் மிஸ்டர் ஐயப்பன், மிஸ்டர் லார்ட் முருகா, உன் திருச்செந்தூரில் வந்து நான் தங்க ரதம் இழுத்திருக்கிற முருகா, பிள்ளையார்பட்டி பிள்ளையாரே, நான் தினம் உனக்காக வீட்டில் பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கிறேன், ஒவ்வொரு சதுர்த்தியும் போதும் பக்கத்தில் இருக்கிற பிள்ளையார் கோயிலுக்கு போய் நான் அர்ச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கிறேன், டொனேஷனாக 1 லட்சம் ரூபா கொடுத்துருக்குறேன். என் ரேஞ்சு என்ன தெரியுமான்னா, உன் ரேஞ்சு நீ சேலத்திலிருந்து 1000 கிலோமீட்டர் தள்ளி போய் நின்றுடுவார். நான் இப்படியெல்லாம் இல்லையே. அந்த உருக்கம் மட்டும் போதாது, இன்னும் ஒன்றை நமக்கு வழியாக பெருமான் மணிவாசக பெருமான் காட்டுகிறார். ரொம்ப சுலபமானது. எப்பா நீ புள்ள கறியெல்லாம் பண்ணி தர வேணாம், யாரோ ஒருத்த சபதம் போட்டாங்கிறதுக்காக நீ மனசுனால கூட இப்படிலாம் இருக்கணும்னு அவசியம் இல்லை, கண்ணெல்லாம் பேத்து வைக்க வேணாம்ப்பா. ஒன்று தெரிஞ்சிக்க, எப்ப பாரு சிவனை போற்றி கொண்டே இருங்கள், தானாகவே எல்லா துன்பங்களும் நீங்கிவிடும். போற்றி புகழ்ந்திருந்து பொய்கட்டு மெய்யானார். அப்புறங்க, மீட்டிங்கு வந்து வினைப்பிறவி சாராமே கள்ளப்புல குரம்பை கட்டழிக்க வல்லார். என்ன பண்றாங்களா? போற்றி புகழ்ந்திருந்து பொய்கட்டு மெய்யானார். போத்திக்கிட்டே இருந்தா போதும், பொய்யெல்லாம் போயிடும். அது எப்படிங்க போகும்? போற்றிக்கிட்டே இருந்தா பொய் போயிருமா? தப்பான விஷயங்கள்லாம் போயிருமா? கவலை எல்லாம் போயிருமா? போகும். அவர் சொன்னா தப்பா இருக்குமா? எப்படி போகும்? சில பேச்சாளர்களுக்கு சில கவிஞர்களை ரொம்ப பிடிக்கும். எனக்கு தெரிஞ்ச ஒரு பேச்சாளர், அவருக்கு கண்ணதாசன்னா ரொம்ப பிடிக்கும். கண்ணதாசனுடைய ஒரு 10-15 பாட்டு நிறைய படிச்சிருக்காரு. அவர் எங்கே போனாலும் கண்ணதாசனை பற்றி பேசுவார். பாரதி விழானாலும் கண்ணதாசனை பற்றி தான் பேசுவார். கம்பன் விழானாலும் கண்ணதாசனை பற்றி கொஞ்ச நேரம் பேசுவார். வள்ளுவர் விழானாலும் கண்ணதாசனை பற்றி. அதனால் என்ன ஆகிப்போச்சு, எல்லாரும் அவரை கூப்பிடுறது, அவர் என்னப்பா பாரதி விழா நடத்துகிறோம், அவர் வந்து கண்ணதாசனை பற்றி சொல்லிட்டு இருப்பாரும்பாங்க. ஆனால் கண்ணதாசனுக்கு விழா எடுக்கிறப்போ அவரை தான் முதல் நாள் தலைமை பேச்சாக போடுறாங்க. மற்ற எல்லாவற்றையும் விட்டு விட்டு ஒன்றையே பற்றி கொள்ளுகிற பொழுது அதிலே முக்கியத்துவம் கிடைக்கிறது. இப்படி சொல்றேனே, நாங்கள் கல்லூரியில் படிச்சப்ப இப்போதான் இந்த செல்ஃபோன் வாட்ஸ்அப்லாம் வந்திருக்குங்க. அப்போ அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. அப்போ ஃபோனே கிடையாது, செல்லே கிடையாது. போய் ட்ரங்க் கால் புக் பண்ணிட்டு காத்திருக்கணும். லேண்ட்லைன்லாம் இருக்கும், ஐஎஸ்டிலாம் உண்டு, போவோம், ஃபோன் பண்ணி வீட்டுக்கு பேசிட்டு வருவோம். அப்போ நாங்கள் கல்லூரியில் படிக்கிறப்போ ஒரு 5 மாணவர்கள் எல்லா இடத்துக்கும் ஒன்றா சுற்றுவோம். தெப்பக்கோளத்தை ஒன்றா சுற்றி வருவோம், மலைக்கோட்டைக்கு ஒன்றா போவோம், சின்ன கடை வீதிக்கு ஒன்றா சுற்றுவோம். எங்களையும் கொண்டு வந்து காலேஜில் சேர்த்துருக்காங்கல்ல, அதனால் சில சமயம் கிளாஸுக்கும் போவோம். அதையும் சொல்லிடுறேன்.
சில சமயம் கிளாஸுக்கும் போவான். அது பிறகு படித்து முடித்தோம். அவங்கவுங்க வாழ்க்கை ஒவ்வொருத்தரும் யார் யார் எங்கன்னே தெரியல. ஒரு 2 வருஷத்துக்கு முன்னால் என்னோட நண்பர் ஒருத்தர் அந்த குரூப்பில் ஒருத்தன் என்ன பண்ணால், எனக்கு ஒரு நாள் ஃபோன் பண்ணான். உன் நம்பரை நான் சன் டிவியில் வாங்கினப்பா, எப்படி இருக்கிற, என்ன ஞாபகம் இருக்குதா, நீ எப்படி இருக்கிற அவன் இப்படி ஒருத்தர் எல்லாரோட நம்பரும் என்கிட்ட இருக்குப்பா, வா நம்ம எல்லாம் ஒன்றா மீட் பண்ணுவோம் அப்படின்னா. வாட்ஸ்அப்பில் ஒரு குரூப்பே ஃபார்ம் பண்ணிட்டாங்க. சென்னையில் ஒரு நாள் கண்ணகி சிலைக்கு பதில் பீச்சுக்கிட்ட மீட் பண்ணலாம் அப்படின்னு போனால் ஒவ்வொருத்தன் ஒவ்வொரு வகையில் மாறின அனுபவத்தெல்லாம் சொல்கிறான். அதில் ஒருத்தன் சுத்த கம்யூனிஸ்டாக மாறிட்டான். அது ஒன்றும் தப்பு இல்லை, அவங்கவுங்க விருப்பம். என்ன சிக்கல்னா, அவன் வாயை திறந்தா கார்ல் மார்க்ஸை பற்றியே பேசிக்கிட்டு இருக்கிறான். எங்களுக்கு தாங்கலை. டேய், 40 வருஷம் கழிச்சு மீட் பண்ணுறோம்டா, உனக்கு கார்ல் மார்க்ஸை விட்டா வேற ஒன்றுமே தெரியலையாடா, இதுக்காகவா கார் ஏறி வந்த கார்ல் மார்க்ஸை பற்றி பேசுறதுக்கு? ஏழைகளை பணக்காரர்கள் எப்படி சுரண்டி கொண்டு இருக்கிறார்கள் தெரியுமா? எப்பா 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 விட்றா, நான் அவசரத்தில் பர்ஸ் எடுத்துகிட்டு வரலடா, கொஞ்சம் காஃபி வாங்கி கொடு, என்கிட்ட பர்ஸ் இல்லை, நீதான் இதைத்தான் சுரண்டல் என்கிறார் கார்ல் மார்க்ஸ். நான் டேய் ஆளை விட்றான்னு. அவன் வாயை திறந்தாலே கார்ல் மார்க்ஸ் பற்றி பேசினதுனால அடுத்த தடவையிலிருந்து நாங்கள்லாம் ஒன்றா கூப்பிடுறதுன்னா அவன் ஒன்று சொன்னான், தபார் அந்த கார்ல் மார்க்ஸ் பார்ட்டி வருதா இருந்தால் நான் வரல, என்னை விட்டுரு. அவன் வரானா எங்களை விட்டுரு, நம்ம மட்டும்னா ஓகே ஒன்றா சந்திக்கலாம். நீ சும்மா அவனை கூட்டு வந்து இருக்கிற 2 மணி நேரமும் அவன் அதை பற்றி கருத்துக்கிட்டு இருப்பான். இந்த வம்பே வேணான்னா. எப்பொழுதுமே கார்ல் மார்க்ஸை பற்றி பேசுகிற பொழுது மற்ற விஷயங்கள் எல்லாம் விலகி போவது மாதிரி எப்பொழுதுமே அந்த காமேஸ்வரனை போற்றி கொண்டிருந்தால் மற்ற துன்பங்கள் துயரங்கள் எல்லாம் தானே விலகி போய் விடுகின்றன. போற்றி புகழ்ந்திருந்து பொய்கட்டு மெய்யானார். போற்றி அருளுகனின் ஆதியாம் பாதமுதல், போற்றி அருளுகனின் அந்தமாம் பூங்கடல்கள், போற்றி எல்லா உயிர்க்கும் தோற்றமாம் பொற்கடல்கள், போற்றி எல்லா உயிர்க்கும் போகமாம் பூங்கடல்கள், போற்றி எல்லா உயிர்க்கும் ஈராம் இணையடிகள், போற்றிமால் நான்முகனும் காணா புண்டரீகம், போற்றியாம் உய்ய ஆட்கொண்டருளும் பொன்னடிகள், போற்றியாம் ஆறுகழி நீர் ஆடேலோர் எம்பாவா. இது கடைசி பாடல் திருவெம்பாவை. ஆரம்பிக்கிறப்ப எப்படி ஆரம்பிச்சாரு? ஆதியும் அந்தமும் இல்லா அருள் பெரும் ஜோதின்னு ஆரம்பிச்சாரு. இப்ப எப்படி முடிக்கிறாரு? போற்றி அருளுக ஆதியாம் பாதமலர், போற்றி அருளுக அந்தமாம் பூந்தளிர்கள். விஷயம் புரியுதுங்களா? ஆரம்பிக்கிற பொழுது இந்த பிரபஞ்சத்திற்கும் அண்ட சராச்சரத்திற்கும் அவன்தான் ஆதியும் அந்தமுமாக இருக்கிறான். ஆனால் அவனுக்கு ஆதியும் அந்தமும் இல்லை. அவனுக்கு ஆதியும் அந்தமும் இல்லையே தவிர நமக்கு அவனுடைய பாதங்கள் தான் ஆதியும் அந்தமுமாக இருக்கின்றன. போற்றி அருளுக ஆதியாம் பாதமலர். இதை போற்றி அஷ்டோத்திரம் அப்படின்னே பெரியவங்க சொல்றாங்க. காலையில் சிவபூஜை பண்ணுறதுக்கெலாம் நேரம் இல்லை பெண்கள் அவங்களுடைய சில காரணங்கள்னால பூஜையெல்லாம் செய்ய முடியல, பூஜை அறைக்கு போக முடியல அப்படின்னா மனசுக்குள்ளேயே இந்த பாடலை சொன்னாலேயே அஷ்டோத்திர பூஜை சொன்னதாக சமம்ன்றாங்க. ஏன்னா இதில் போற்றின்றது 8 தடவை வருது. வேணா எண்ணி பாருங்க, போற்றின்றது 8 தடவை வரும். அதனால் இதை சொன்னாலேயே அது மட்டும் இல்லை, பெருமான 5 தொழில்கள் செய்கிறான். அதை அப்படியே அதில் வைக்கிறார். படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளுதல். போற்றி அருளுக போற்றி அருளுக நின் பாதமலர், போற்றி எல்லா உயிர்க்கும் தோற்றமாம் பூங்கழல்கள். படைத்தல். போற்றி எல்லா உயிர்க்கும் போகமாம் பூங்கழல்கள். காத்தல். போற்றி எல்லா உயிர்க்கும் ஈராம் இணையடிகள். மறைத்தல். போற்றிமால் நான்முகனும் காணா புண்டரீகம். மறைத்தல். போற்றியாம் ஆட்கொண்டருளும் பொன்னடிகள். அருளுதல். இப்படி படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளுதல் என்கின்ற பெருமானுடைய 5 தொழில்களையும் இந்த ஒரு பதிகத்திலேயே வைத்து போற்றினால் பெருமான் ஒரே தொழிலாக அருளுவதை நமக்கு செய்வான். அதுல என்ன அழகா சொல்றார் பாருங்க. போற்றி மால் நான்முகனும் காணா புண்டரீகம். புண்டரீகம்னா தாமரை, உங்களுக்கு தெரியும். பிரம்மாவும் சிவனும் பிரம்மாவும் மகாவிஷ்ணுவும் கூட பார்க்காத தாமரை பெருமானுடைய பாத தாமரையா. அதுல என்ன நையாண்டின்னா, திருமாலுடைய உந்தி சுழியிலிருந்து ஒரு தாமரை வரும். அந்த தாமரை மேலதான் பிரம்மா உட்கார்ந்துருப்பாரு. தாமரை அவர் உட்கார்ந்துருக்கிற தாமரைனா ரொம்ப ஸ்பெஷல். இப்போ பொதுவாகவே தாமரைனா ரொம்ப ஸ்பெஷல் தான், அது வேற. ஆனால் பிரம்மா உட்கார்ந்துருக்கிற தாமரைன்றது ரொம்ப ஸ்பெஷல்.
அவ்வளவு ஸ்பெஷலான தாமரை மேல உட்கார்ந்திருக்கிற பிரம்மாவுக்கும் மகாவிஷ்ணுவுக்கும் கூட திருவண்ணாமலையில் ஆதியும் அந்தமும் காண முடியாத தாமரையாக இருந்தது எங்கள் சிவபெருமானுடைய பாத தாமரை. போற்றிமால் நான்முகனும் காணாம் புண்டரி போற்றியாமுய்ய ஆட்கொண்டருளும் பொன்னடி. அவர் ஐந்தொழில்களை செய்கிறார், ஐந்தொழில்களை செய்கிறார். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தான் சொன்னார், தபார் இந்த 5 தொழில் 6 தொழில் இதெல்லாம் கிடையாது. அடியார்களை பொறுத்த வரைக்கும் உனக்கு ஒரே ஒரு தொழில் தான். என்ன தெரியுங்களா? ஒரே ஒரு தொழில் தான். தொழுவார் அவர் துயராயின தீர்த்தல் நின் தொழிலே. உன்னை யாரெல்லாம் கோவிலுக்கு வந்து கும்பிடுறாங்களோ அவங்களுடைய கஷ்டத்தெல்லாம் தீர்க்கிறது தான் உனக்கு நான் கொடுத்துருக்கிற ஒரே வேலை. அந்த வேலையை ஒழுங்கா பண்ணு. தொழுவார் அவர் துயராயின தீர்த்தல் அவர் தொழிலே. நண்பர் இல்லையா, வன்றொண்டர் இல்லையா, உரிமையோட ஆணை போடுறாரு. அந்த வேலை, இந்த படைத்தல் காத்தல் அழித்தல் அந்த லிஸ்டெல்லாம் நீ வேற தமிழ் வாத்தியார்ட்ட வச்சுக்க. எங்கிட்ட இதெல்லாம் கிடையாது. எந்த பிரச்சனையும் எனக்கு இல்லாதபடி பார்த்துக்க வேண்டியது உன் வேலை. சில கம்பெனிக்கு பெரிய எம்டிலாம் இருப்பாங்க, சேர்மன்லாம் இருப்பாங்க. காலையில் புறப்படுவாங்க. அப்போ அந்த வீட்டில் ஒரு குட்டி பையன் பேரன், அவன் அங்கேருந்து வந்து, தாத்தா எங்க தாத்தா புறப்படுற? யானை விளையாட்டு விளையாடலாம் வா தாத்தா அப்படிம்பா. அவரோட அவசரம் தெரியாம அவர் என்ன அவன்கிட்ட முறைக்கவா முடியும்? டே கண்ணா, இன்னைக்கு கான்ஃபரன்ஸ் இருக்குடா, கம்பெனிக்கு போகணும்டா, ஃபாரின் டெலிகேட்ஸ்லாம் வராங்கடா, கான்ஃபரன்ஸ். அதெல்லாம் கிடையாது தாத்தா, யானை விளையாட்டு விளையாடிட்டு போ, இல்லைன்னா நான் உன் கூட பேச மாட்டேன். இவன் அவர் அங்கெல்லாம் சண்டை போடலாம், முறைக்கலாம், யூ ஆர் டிஸ்மிஸ்டு சொல்லலாம். பேரங்கிட்ட அதெல்லாம் ஒன்றும் நடக்காது. டே கண்ணா அர்ஜென்ட்டா நான் போயே அவனண்டா, மணி வேற ஆச்சுடா, வழியில் ஏகப்பட்ட டிராஃபிக்டா சொன்னா தாத்தா உங்கள்கிட்ட நான் பேசவே மாட்டேன் அப்படின்னு கோச்சிக்கிட்டு உள்ளே போயிடும். சாயங்காலம் அவர் இதுக்குன்னே வருவார். அவசரமா அங்கேருந்து வந்து, செல்லம் தங்கம் நான் வந்திருக்கேன்டா, வா 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 நம்ம யானை விளையாட்டு விளையாடலாம், யானை விளையாட்டு விளையாடலாம் அப்படின்னு இவர் யானை மாதிரியே தரையில படுத்துக்கிட்டு தவழ்ந்து இருந்துக்கிட்டு அந்த குழந்தைய முதுகில் வச்சுக்கிட்டு யானை மாதிரியே இப்படி நடப்பாரு. சமத்து யானை, அது மேல இருந்து சர்டிபிகேட் கொடுக்கும். சமத்து யானை, லெஃப்ட்ல போ அப்படின்னு உடனே இந்த யானை லெஃப்ட்ல திரும்பும், ரைட்ல போன உடனே இவர் ரைட்ல திரும்புவாரு, நேர போ அப்படின்னு உடனே நேர போவாரு, லெஃப்ட்ல போன்னு மறுபடியும் சொன்னா இவர் வேணும்ட்டே ரைட்ல திரும்புவாரு. இதெல்லாம் அந்த பாட்டி சந்தோஷமா தாத்தாவும் பேரனும் விளையாடுறத பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. இந்த பேரன் அங்கேயே சொல்லுவான், பாட்டி இந்த யானை சுத்த லூசு பாட்டி, நான் லெஃப்ட்ல போறேன்னா ரைட்ல போகுது பாட்டி. பாட்டி உடனே சொல்லுவாங்க, கண்ணா அது லூசுன்னு உனக்கு இப்போதான்டா தெரியும், எனக்கு தாலி கட்டின அன்னைக்கே தெரியும்டா. தாத்தா கோச்சிக்க மாட்டார். இவன் சொல்லுவான், தபார் இனிமே டெய்லி என் கூட விளையாடுறதுதான் உனக்கு வேலை. காலையில நீ யானை விளையாட்டு விளையாடிட்டு தான் நீ மற்றபடி போகணும். உனக்கு வேலை இருக்குன்றதெல்லாம் கவலை இல்லை, என் கூட விளையாடுறது தான் உனக்கு வேலை. அந்த குழந்தைத்தனமான அன்பிலே இருந்து சுந்தரமூர்த்தி சொல்லுகிறார், உனக்கு ஒரே வேலை என் போன்ற அடியவர்கள் துன்பத்தை நீக்குவது தானே தவிர வேறு இல்லை. அது எப்பொழுது சாத்தியம் என்றால், போற்றி புகழ்ந்திருந்து பொய்கட்டு மெய்யாக முடியும் என்கின்ற நம்பிக்கையை மணிவாசகப் பெருமான் தந்திருக்கிறார். அவனுடைய அடியார்களுடைய அருள் வரலாறுகளை, புராணங்களையும் பதிகங்களையும் படிக்க படிக்க சிந்திக்க சிந்திக்க வாழ்வின் சகலவிதமான துன்பங்களில் இருந்து விடுதலை பெறலாம் என்கின்ற நம்பிக்கையை நமக்கு பட்டினத்தார் கேட்கின்ற கேள்விக்கு மணிவாசகர் சொல்லுகிற விடையோடு இணைத்து பார்க்கிற பொழுது ஒரு மகத்தான வெளிச்சம் நமக்கு கிடைக்கின்றது. அந்த வெளிச்சத்தை பெறுவதற்கு வழி செய்த அந்த மார்கழி பெருவிழா மக்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இன்றைக்கு சிவத்தை பற்றி நாம் சிந்தித்ததைப் போல நாளைக்கு அன்னை பராசக்தியினுடைய பெருங்கருணையினுடைய வெளிப்பாடாக விளங்கும் அபிராமி அந்தாதியிலிருந்து சில சிந்தனைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கின்றேன். இன்றைக்கு சிவமும் நாளைக்கு சக்தியும் சேர்ந்த சிவசக்தி ஐக்கிய சொரூபமாக விளங்கும் அடியார் பெருமக்கள் நீங்கள் அனைவரும் நாளை இதுபோல் வந்திருந்து இந்த நிகழ்ச்சிக்கு இறைவன் அருளை பெற வேண்டும் என்று வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு இந்த அளவிலே உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ளுகிறேன். வளமே வாழ்க, நலமே சூழ்.